இந்த ஷெட்டு போகிறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மொத்தத்தில் பார்த்தா ஒரு 7000 கோழி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வந்து ஒரு 10லேருந்து 15 லட்சம் வரையும் செலவாகும். டெய்லி டுவைஸ் டே ஒரு நாளைக்கு 2 வேளை என்ன பண்ணணும், கழுவணும். இப்படி கழுவி என்ன பண்ணணும், டெய்லி தண்ணி ஆகப்பட்டது தண்ணி வெளியே ஊற்றணும். அப்போ தான் அது வந்து ட்ரிங்கர் சுத்தமாக இருக்கும். கோழிக்கு வந்து ட்ரிங்கர்னால் தண்ணி குடிக்கிறது. இது வந்து கோழிக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். டெய்லி 2 வேளை கழுவினா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தொடச்சி கழுவுவோம். இதை வந்து எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாஸ்கர். நம்ம இங்கே பிள்ளைச்சாவடின்ற ஊரில் இருக்கோம். பிள்ளைச்சாவடியிலேருந்து மாத்தூர் போகிற வழியில் நம்ம வந்து கோழி பண்ணை வச்சுருக்கோம். நம்ம இடத்த வந்து தென்னந்தோப்பு இருக்குது, வாழை பிடிச்சிருக்கோம். சைமல்டேனியஸாக இந்த கோழி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்மளுக்கு 25 வருஷம் அனுபவம் உண்டு. என்னன்னாக்கா வந்து நம்ம நாமக்கல் மற்ற பேர் எல்லாரும் கோழி வளர்த்துட்டு நம்ம ஏரியாவில் இந்த கோழி பண்ணது பிராய்லர் கோழின்றது நம்ம வளர்க்குறோம். இந்த வந்து குஞ்சு ஆகப்பட்டது கொண்டாந்து கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனி ஒரு கம்பெனி பிராண்ட் பேஸ் பண்ணி இதை வளர்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த MBSன்ற இந்த கம்பெனியில் வந்து இப்போ கோழி இறக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி வந்து கோழி ஆகப்பட்டது குஞ்சில் 40 கிராம் கொண்டாந்து விடுவாங்க. 0 days, அதாவது வந்து அது குஞ்சு வச்சு ப்ரீடிங் பண்ணி முட்டையை வச்சு ப்ரீடிங் பண்ணி முட்டை பொறுத்து அது குஞ்சு வந்து இடத்துக்கு பொறுத்து 40 நாள் 40 to 45 டேஸில் வந்து 2 கிலோ அளவுக்கு வந்துடும். பெரும்பாலும் நம்ம கம்பெனியை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேஸ் பண்ணி தான் வந்து இது அதிகமான அந்த வேக்சினேஷன் அதிகமான மருந்து எதுவுமே வந்து கொடுக்கறது கிடையாது. முற்றிலும் வந்து இயற்கையாக தான் இருக்கும். இது ஃபீடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியன் ஃபீடு தான். தீனி பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தீனி தான், வெஜிடேரியன் ஃபீடு தான். நான்வெஜ் அந்தமாரிலாம் கிடையாது. இதில் வந்து இந்த கோழி வளர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய விஷயம் இருக்குது. என்னன்னாக்கா வந்து இந்த பஞ்சு, இது நார்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சு தேங்காய் மட்டை நார், இது வந்து தேங்காய் பஞ்சில் வந்து வளர்க்கக்கூடியது. இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் இப்போ ஒரு 7000 கோழி 8000 கோழி அந்த ரேஞ்சு வளர்க்குறேன் அப்படின்னாக்கா வந்து இது காஸ்ட்டு வந்து மட்டை பஞ்சு ஒரு 40,000 அந்த ரேஞ்சு கிட்ட காஸ்ட் ஆகுது. ப்ளஸ் லேபர் இருக்குது. ஃபீட் ஆகப்பட்டது எல்லாமே கம்பெனியில் கொடுத்துருவாங்க, தீனி கம்பெனியில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கோழி அவங்க வந்து விலைக்கு கொடுத்தாங்கனாக்கா வந்து ஃபீடு கொடுப்பாங்க. நம்ம 0 to 40 to 45 டேஸில் வந்து கோழி ஏற்றுவாங்க. அதுக்கு 36 செலவானது பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாமே கம்பெனி ஏற்று நம்மளுக்கு கிலோவுக்கு வந்து ஒரு 6 ரூபா பேசிக்குன்னு சொல்லி பேசிக்காக ஒரு 6 ரூபா கொடுப்பாங்க. அது இப்போ நம்ம வளர்க்க எந்த அளவுக்கு நம்ம ஈல்டு அதனால கொடுக்குறோமோ, வெயிட்டேஜ் டன்னேஜ் கொடுக்குறோமோ அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு கொஞ்சம் கூட வரும். ஒரு 50 பைசா கிலோ மேரில் அந்த ரேஞ்சு கூட வரும். டன்னேஜ் கணக்கு பண்ணி வந்து வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இது கோழி இருக்க வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு ப்ரூடிங்கில் விடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன டேஸில் வந்து 0 to 2 டேஸில் வந்து அது சின்னதாக ரவுண்ட் ஷீட்டு போட்டு ப்ரூடிங் பண்ணி அது ஒரு பேப்பரில் போட்டிருக்கோம். இந்தமாதிரி நாரில் விட மாட்டோம். குஞ்சில் வந்து பேப்பரில் தந்து விடுவாங்க. பேப்பரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் மட்டும் தான் ஃபீடு போடணும், தீனி போடணும். சின்னதில் வருது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப் செட்டுன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து நம்ம தண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு இந்த கப் செட்டில் தண்ணி வச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் இதில் தண்ணி இருக்கணும். இதில் தண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி ஆகப்பட்டு இதில் தண்ணி குடிக்கும். 4 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ஆட்டோ ட்ரிங்கர்னு சொல்லக்கூடிய இதில் தண்ணி இறக்கிடுவோம். இதில் வந்து தண்ணி வருது பாருங்கள். ஏதோ தண்ணி வந்துனாக்கா இந்த ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நின்றோம். எல்லாமே கிளியர் ஆகிட்டு போய்ட்டு வண்டி குடிச்சிடும். ஃபீடாகப்பட்டது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீனி டப்பா இதில் போடுவோம். கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணுவோம், பெரிய ட்ரம் இருக்குது ஃபீடு போடுற ட்ரம்மு, அந்த ட்ரம் எடுத்து வச்சு ஃபீடு அதில் போடுவோம். கோழி குறைய இதில் கொத்தி சாப்பிடும். குறைய அப்படியே வந்து கோழி சாப்பிட்டே இருக்கும். அது கோழி தண்ணி குடிக்குது. இப்போ இந்த ஏஜ் கோழின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி வந்து 12 நாள் கோழி இது. 12 நாள் கோழி இது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வளர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொட்டாயோடைய ஃபுல் ஸ்டெட் நோற்றி விட்டுனே போவோம். இந்த கொட்டாயோட நீட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 250 அடி நீட்டு. இது 250 அடி நீட்டு, 14 அடி அகலம். இது வந்து நம்மளோட விருப்பம் வந்து எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம், நீட்டோ அகலம் போட்டலாம். என்ன விஷயம்னா ரொம்ப அகலப்படுத்தி போடக்கூடாது. அகலப்படுத்தி போட்டால் என்ன ஆகுனாக்கா வந்து கோழி வந்து ஹட்லிங் ஆகிடும், சைடில் வந்து உட்காந்துரும். திட்டமான அளவு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக போட்டால் மட்டுமே தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டெப்பு. இன்னொரு விஷயம்னாக்கா இது வந்து முற்றிலும் வந்து கறிக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய பிராய்லர் கோழி. இது முட்டை இற கோழி இது கிடையாது. முட்டை இற கோழின்றது அது தனி. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து முட்டை இற கோழியை வச்சு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுக்கான வந்து வசதிக்கான இல்லை, பண வசதி இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து முட்டை இற எக் லேயிங் கோழி தனியாக இருக்குது பாய்லரில், அதை வாங்கி வச்சு இதேமாரி அதுக்கும் தனியாக ஃபார்ம் இருக்குது. இன்னும் ஹைடெக்கில் இருக்கும் ஃபார்ம் எல்லாமே. அது அந்த ஃபார்ம் ரெடி பண்ணி அதுக்கான முட்டை இற கோழியை வச்சு அதில் இருக்கிற கோழியை எடுத்து வச்சு ஹேட்சரின்னு சொல்லக்கூடியது அந்த ப்ரீடிங் பண்ணுறது தனியாக மிஷின், அதெல்லாம் வாங்கி வச்சு குஞ்சு பொறிச்சு அதில் வந்து வேக்சினேஷன்லாம், அதாவது நம்ம குழந்தை பிறந்து 3 மாதம் தடுப்பூசி போகிறோம் இல்லைங்களா, அதுமாரி குழந்தை பிறந்து இந்த கோழி முட்டை வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்லக்கூடிய ஒரு வேக்சினேஷன் ஒன்று போடுவோம். அந்த வேக்சினேஷன் போட்ட பிற்பாடு அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம கோழியை வந்து முதல் நாள் வந்து போடுவாங்க.
வேனில் ஏற்றி அப்புறம் வந்து நம்ம பண்ணைக்கு இங்கே வரது எந்தெந்த பண்ணைக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ அதுக்கு தகுந்த மாரி கணக்கு பண்ணி பண்ணையில் கம்பெனி பேஸ் பண்ணி கோழி இறக்குவாங்க. அது மாதிரி இறக்கிறதுக்கு போகிறது. இதில் வந்து ஒன்லி கறி கோழி மட்டும் தான். இது முட்டை இற கோழின்றது நம்மளுக்கு போதுமான வசதி இன்னும் நம்மளுக்கு தனியாக இருந்ததுனாக்கா வந்து முட்டை இற கோழி நம்ம பிளான் பண்ணி நம்ம இறக்கலாம். என்ன ஏதுன்றது பணம் அதுக்கு வந்து மெயின் மூலாதாரம் வந்து மணி. அதுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு 20-30 லட்சம் ஒரு 50 லட்சத்துக்கிட்ட அதுக்கு செலவாகும். ஒரு 50 லட்சம் செலவு பண்ணால் வந்து எக் லேயிங் தனியாக ஒன்று இருக்குது. அந்த கோழியை வந்து இங்கே இறக்கி நம்ம அது தனியாக நிறையா அதில் செய்யப்படுற நிறையா இருக்குது. அதில் அது தனியாக ஒரு ரேக் மாரி தனியாக இருக்கும். ஒரு பக்கம் தண்ணி மாட்டு குடிக்கும், ஒரு பக்கம் தீனி மாட்டு தனியாக இருக்கும். முட்டை தனியாக போட்டுனாக்கா அதுக்கப்புறம் தனியாக அதை எடுத்துகிட்டு அதில் மேன் பவர் நிறைய தேவை. அதுக்கு நிறையா இருக்குது மிஷினரிஸு அது ப்ராடக்ட் எல்லாமே. அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் தனியாக வச்சுருந்தா செலவு பண்ணி அது வேறு விதம், இது வேறு விதம். இது வந்து எல்லா வித சூழ்நிலையும் வளரக்கூடிய பிராய்லர் கோழி. இது இந்த கோழி பார்த்தினாக்கா வந்து ஒரு 45 நாளில் வந்து 2லேருந்து 2.5 கிலோ அளவில் வந்துடும். பெரும்பாலும் நிறைய மெடிசன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் கம்பெனியில் பொறுத்தவரையும் எந்த மெடிசன் கொடுக்கறது கிடையாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நேச்சுரலாகவே வரக்கூடியது. ஃபீடு வெஜிடேரியன் ஃபீடு தான் பெரும்பாலும். அடுத்த கட்டம் பார்த்தினாக்கா வந்து பெரும்பாலும் மேக்ஸிமம் இல்லாமல் எந்த வித எஃபெக்ட்டும் சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது அப்போல்லாம் எதுவும் வளராது. நல்ல இதுதான். இது பார்த்தினாக்கா வாரம் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மிஷின் வச்சுருக்கோம். அந்த மிஷின் மாட்டுன்னு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ எதுக்காக ஸ்ப்ரே பண்ணோம்னா வெளியே இருக்க கிருமிகள் இப்போ வேறு யாரோ வராங்க, சூப்பர்வைசர் வராங்க, வேறு மேனேஜர் யாரோ வராங்கனாக்கா வேறு பண்ணைக்கு ஹை ஏஜ் போயிட்டு இங்கே உள்ள வராங்க, இல்லை மீதி யாரோ வெளியே இருந்து மற்ற ஆட்கள் வராங்களோ இந்த வெளியே எதோ கிருமியோ வேறு எதுவும் வராமல் இருக்கக்கூடாது. 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம், மிஷின் ஸ்ப்ரே இருக்குது. அதுக்குன்னு கம்பெனியில் மருந்து கொடுத்துக்கிறாங்க தனியாக. அந்த மருந்து மாற்றி இன்ட்ரோஃப்ளாக்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்து, நிறைய நாய்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்து, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணும். கோழி உள்ளேயும் கோழி வெளியே ஸ்ப்ரே பண்ணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க கோழியே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மக்கிட்ட இருந்து வெளியே போய் சாப்பிட்றவங்களும் ஹெல்த்தியாக நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நல்ல முறையில் ஸ்ப்ரே பண்ணி தான் வளர்க்கும். இந்த நாரை என்ன பண்ணணும், டெய்லி வந்து கிளறி விடணும், ரேக்கிங் பண்ணணும். இப்படி நாரை என்ன பண்ணணும், டெய்லியும் கிளறி விடணும். கிளறி விட என்ன ஆகும், இதில் வர இந்தமாரி மோஷன் போகிறது எல்லாமே கிளறி விட்டால் மாறிடும். இந்தமாரி நாடு பல இருந்தால் தான் கோழி நல்லா இருக்கும். இதெல்லாம் நிறைய விதம் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், டெய்லி இந்த தண்ணி குடி டிங்கர் என்ன பண்ணணும், டெய்லி ட்வைஸ் எ டே ஒரு நாளைக்கு 2 வேளை என்ன பண்ணணும், கழுவணும். இப்படி கழுவி என்ன பண்ணணும், டெய்லி தண்ணி ஆகப்பட்டது தண்ணி வெளியே ஊற்றணும். அப்போ தான் அது வந்து டிங்கர் சுத்தமாக இருக்கும். கோழிக்கு வந்து ட்ரிங்கர்னால் தண்ணி குடிக்கிறது. இது வந்து கோழிக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். டெய்லி 2 வேளை கழுவினா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தொடச்சி கழுவுவோம். இதை வந்து கோழிக்கு அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும், நல்லா இருக்கும். கோழி சளி பிடிச்சாலும் உடனே வேக்சினேஷன் சொல்லக்கூடிய தடுப்பூசி மருந்து இருக்குது. நம்மளுன்னு பார்த்தோன்னாக்கா வந்து இயற்கையான மருந்து தான். பூண்டை அரைச்சி ஸ்ப்ரே பண்ணாலோ பூண்டில் தண்ணியை கலந்து வச்சாலோ வந்து நம்ம சளி பிடிக்காமல் இருக்கும். அடுத்த கட்டம் தீனி. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு வந்து கோழி தீனி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து பெரிய டப்பா தீனி. இதில் வந்து தீனி நம்ம கொட்டை நாம உள்ள குறைய இது வந்து தீனி சாப்பிட்டே இருக்கும். கோழி அதை சாப்பிட்டு பாருங்கள். அதில் இந்த ஷெட்டு போகிறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மொத்தத்தில் பார்த்தா ஒரு 7000 கோழி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வந்து ஒரு 10லேருந்து 15 லட்சம் வரையும் செலவாகும். போர் போடணும், தண்ணி இருக்கணும். தண்ணி பார்த்தோன்னா டெய்லியே வந்து நம்ம தண்ணி என்ன பண்ண, தண்ணியோட லெவல் அந்த பிஹெச் லெவல் செக் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்து தண்ணியோடைய பிஹெச் எவ்வளோ அதிகமாக இருந்தாலோ அதை குறைக்கிறதுக்கு, அந்த கெப்பாசிட்டி குறைக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம வந்து மருந்து இருக்குது. அந்த மருந்து என்ன கம்பெனி பேஸ் பண்ணி கம்பெனியில் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு வாட்டருடைய பிஹெச் லெவலை கனெக்ட் பண்ணி அதுக்கான இன்க்ளீன் டேப்லெட் கொடுப்பாங்க. நம்ம சாதா கார்பரேஷன் டேங்க்கில் டேப்லெட் போடுறாங்க இல்லைங்களா, அதுமாரி இன்க்ளீன் டேப்லெட் சொல்லியிருக்கு. அந்த டேங்க்கில் நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியா பொறுத்தவரை பாண்டிச்சேரி இந்த லைன் பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே தண்ணி நல்லா இருக்குது. அதனால் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. டெய்லி ட்வைஸ் டேப்லெட், அதாவது பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு 5000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. 5000 லிட்டருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ட்வைஸ் டேப்லெட், ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் மட்டும் தான் போகிறது. அந்தமாரி அதெல்லாம் வேறு நல்லாயிருக்கும். இது செலவுன்னு பார்த்தோன்னாக்கா வந்து போர் போட்டு அந்த டேங்க்கு, இந்த கோழி கொட்டா கட்டுறது, இது வந்து ஃபுல்லாகவே தென்னந்தோப்பில் தான் இருக்குது கோழி பண்ணை. அதுலேயும் உள்ள மீண்டும் அனல் வராது. சாதா ஷெட்டு தான் இந்தமாதிரி கீற்று கட்டி போடணும் மேலே. அதையும் மேலே என்ன ஆகுனாக்கா வந்து சரி அனல் வராமல் இருக்கிறதுக்காக தென்னந்தோப்புலையும் இந்த கீற்று கட்டி இடையிடையே கீற்று கட்டி ஷீட்டு கொட்டாயுது. தகர ஷீட்டு போட்டது. இதில் போட்டு கல்நட்டு போட்டு இந்த வலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம ஒரு 15 லட்ச ரூபா வரையும் செலவாகும். அது ஒரு 8000 கோழி 7 to 8000 கோழி இறக்கிறதுக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு வந்து 15 லட்ச ரூபா வரையும் செலவாகுது எல்லாமே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து ஒரு 0 to 45 டேஸுக்கு கோழி வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க. சூப்பர்வைசர் ஒரு வந்து எவ்ரி வீக் வந்து கோழியை பிடிச்சி ஒரு சாக்கில் போட்டு ஸ்கேல் இருக்குது, தனியாக இருக்குது, வெயிட் போட்டு செக் பண்ணுவாங்க. வீக்லி எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்து இந்த வெயிட்டுக்கான ஃபீடு டெய்லி இந்த கோழி எடுத்துக்குதா. ஒரு டே கெயின் வந்து ஒரு கோழி வந்து சராசரி வந்து 0 to 40 டேஸில் 3.5 கிலோ தீனி சாப்பிடணும். 3.5 கிலோ தீனி சாப்பிட்டு 2.5 கிலோ அல்லது 2.5 கிலோ மேலே வெயிட் வந்தால் நல்ல ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லது நீ 2.5 கிலோ தீனி சாப்பிட்டு அதுக்கு கம்மியாக வெயிட் வந்து FCRன்னு சொல்லக்கூடியது ஒன்று. அதில் FCR பேஸ் பண்ணி உங்களுக்கு கோழி இதுவாகிடுச்சு, வெயிட் தீனி அதிகம் சாப்பிட்டு வெயிட் வரலனாக்கா அந்த பஞ்சு நல்லா சரியில்லாத இருக்கும், இல்லை கோழி சளி பிடிச்சோ அந்தமாரி எதனா வெயிட் வராது, எதனா கம்ப்ளைண்ட் வந்துனாக்கா வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டு கம்மியாக வரும்.
இதுக்கான விவரம் இதுதான். இது வந்து கோழி ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம எல்லாமே வந்து முற்றிலும் வந்து கம்பெனி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நம்ம எத்தாந்து விடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏற்றி போகிறது எல்லாமே கம்பெனி தான். எல்லாமே ஒரு டே பை டே வந்து சூப்பர்வைசர் வந்து விசாரிச்சுன்னு போவாங்க. விசாரிச்சுட்டு வந்து பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டு போவாங்க, எவ்வளோ கோழி டெய்லி செத்து இருக்குது, மீதி லைவ் பேர்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி புக்கில் தனியாக ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ஃபார்முக்கும் ஒரு பண்ணைக்கும் தனியாக ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை கோழி செத்துக்குது, இத்தனை கோழி லைவ் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்து ஏத்தனை பார்த்தினாக்கா ஒரு தந்தூரி கோழின்னு சொல்லக்கூடியது. இப்போ நிறைய ஹோட்டல்லாம் பார்த்தா கிரில் சிக்கன் இதெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கோழி, 30 நாளில் வந்து 1.5 கிலோ அளவில் வெயிட் வரும். ஒரு கோழி 1.5 கிலோ வெயிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கேருந்து பிடிச்சி வர கோழி வந்து ஒரு 50 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவில் வந்து அதோடைய கோழி குடல் எல்லாம் வேஸ்டேஜ் போயிடும். அதெல்லாம் போக தான் மீதி வந்து கோழி 1 200 1 300 அந்த ரேஞ்சு வரும். அதுதான் தந்தூரி கோழின்னு சொல்லக்கூடியது. மீதி பெரிய கோழின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 டேஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா 2லேருந்து 2.5 2.25 அந்த ரேஞ்சு வெயிட் வரும். அந்த ரேஞ்சு அப்படி ஒரு கம்பெனியை பொறுத்து ஒரு ஃபீடை பொறுத்தும் கோழி வெயிட் டிஃபர் ஆகும். அதெல்லாம் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏற்றி போகிறது எல்லாமே வந்து கம்பெனி செலவு தான் ஃபுல்லாகவே. நம்ம சூப்பர் நைட்டு ஏற்றி போகிறது கோழி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் தான் பிடிப்பாங்க. கோழி இறக்குறது நைட்டில் வந்து இறங்கிடும். அதேமாதிரி எல்லாமே ஏற்றி வளர்ப்போம். நம்ம பராமரித்தா பிற்பாடு வந்து கோழி பெருசாக ஆச்சுன்னா டே பை டே வந்து ஷெட் இன்க்ரீஸ் பண்ணி கோழி பெருசாகினே போயிட்டு வளர்த்துன்னு போவோம். ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி சொன்ன பிற்பாடு ட்ரேடர்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணோம், கம்பெனியோட லிங்க், இந்த கடைக்காரங்க எல்லாமே கம்பெனியோட லிங்க்கு, கம்பெனியில் காசு கட்டிட்டு வந்து கம்பெனி வந்து சூப்பர்வைசர் வந்துருவாங்க. பேமெண்ட் சொல்கிறாங்க. இந்த ஃபீடர் என்ன பண்ணணும், இந்த ஃபீடர் கவுத்துல மாட்டு இருக்கும். அந்த கவுத்துல மாட்ட பிற்பாடு நான் வந்து இந்தமாரி கவுத்துல மாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தூக்கி விட்றோம். கோழி ஏற்றுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபீடரை தூக்கிடுவோம். ஃபீடரை தூக்கிட்ட பிற்பாடு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. இதுதான் வந்து இந்த ஃபீடர்னு சொல்லக்கூடியது. இது வந்து சின்னதில் பெரிய கோழிக்கான சாப்பிட்ற ஹைட். இது சின்ன கோழிக்கு கீழே வச்சு தான் எட்டும். பெரிய கோழி ஆகப்படுறது இந்த ஹைட்டில் இருக்கும். பெரிய கோழி ஆகப்பட தலைக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 1/2 அடி ஹைட்டில் இருக்கும். இந்த ஹைட்டில் கோழி வளர நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எதனால்னாக்கா இதை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா கோழி வந்து வளராது. வளராதுனாக்கா வந்து உயரம் ஆகாது. நிறைய வீக்ஸ் வந்து லெக் வீக்ஸ் வந்துடும். டே பை டே என்ன பண்ணணும், அதாவது வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஃபீடர் ஆகப்பட்டது வந்து ஹைட் ஏற்றணும். ஃபீடர்னாக்கா இது ஃபீடுனா தீனி, அது சொல்லக்கூடியது ஹைட்டு. இதேமாரி இது ஹைட் ஏற்றணும். இது வந்து கீழே இறக்கிறது மேலும் இது இப்போனாக்கா இந்த ஸ்டேஜ் இது வந்து ஒரு 20 நாள் கோழி சாப்பிடக்கூடியது. 25 நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இது வந்து ஒரு 3 இன்ச்சு உயரம் இருக்குது பாருங்கள். தலையிலேருந்து 4 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு உயரம் இருக்குது. இது வந்து ஒரு 20 நாள் கோழி சாப்பிடக்கூடிய ஹைட்டு. கோழி வளர ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், இதை நம்ம இப்படி ஹைட் ஏற்றினா ஆகும், ஃபீடர் ஹைட் ஏறும். இந்த அளவு கோழியோடைய முதுகு மட்டத்துக்கு தான் வந்து இதை வந்து ஃபீடு இருக்கணும். அதாவது பெரிய கோழியோடைய முதுகு மட்டத்துக்கு தான் இந்த தீனி தட்டு இருந்தால் மட்டுமே தான் கோழி நின்று தீனி சாப்பிடும். நின்று தீனி சாப்பிட்டால் மட்டுமே தான் வந்து கோழி வந்து நல்லாயிருக்கும். உட்காந்து தீனி சாப்பிட்டா நவராது. கோழி வந்து சாப்பிட்டா அதே இடத்துல கொஞ்சிருக்கும். ஒரு கோழிலேருந்து மற்ற கோழி சாப்பிட முடியாது. அது 1:3 கணக்கு பண்ணி ஒரு ஷெட்டுனாக்கா வந்து ஒரு 4000 கோழி 4000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஷெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1:3 ரேஷியோ கணக்கு பண்ணி வந்து கோழி இறக்குவாங்க. இது வந்து ஃபீடருக்கு எதுக்கு 1:3னாக்கா இந்த ஃபீடரு இந்த ட்ரிங்கரு இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி இந்த இடம் மீதி இடத்துல கணக்கு பண்ணி ஸ்பேஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணி இத்தனை கோழி இறக்கணும், இந்த ஷெட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கணக்கு பண்ணி இறக்குவாங்க. ஃபீடு கோழி ஏற்றப்பட்ட டைம் என்ன பண்ணுவோம், இந்த ஃபீடர் என்ன பண்ணுவோம், இப்படி ஹைட் ஏற்றிடும். இப்படி ஹைட் ஏற்றி இப்படி கட்டிட்டுனா வந்து கோழி வந்து தீனி சாப்பிடாது. அந்த டைம் தீனி சாப்பிடாது, தண்ணியை மட்டுமே தான் குடிச்சிட்ருக்கோம். எதுக்காகனாக்கா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் கோழி நைட்டில் தான் ஏற்றுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் தீனி சாப்பிட்ட தீனியை வந்து என்ன பண்ணும், இந்த தண்ணியை மட்டுமே குடித்து குடல்லேருந்து அந்த மோஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியாகிடும். வெளியாகிட்ட பிற்பாடு 6 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நைட்டு கோழி ஏற்றுவாங்க. ஒரு மதியம் இன்றைக்கி நைட்டு கோழி ஏற்றுறாங்க, கோழி பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா சூப்பர்வைசர் வந்து 2 மணிக்கு 3 மணிலாம் ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. பெரிய ஆர்டர் அப்படின்னாக்கா முன்னாடி தகவல் சொல்கிறாங்க. சென்னை ஆர்டர் அப்படின்னா முன்னாடி தகவல் சொல்கிறாங்க. காலையில் தகவல் சொல்கிறாங்க, இன்றைக்கி தீனி போடாதீங்கன்றாங்க. சாயந்தரம் நம்ம ஃபீடு தூக்கிட்டுனாக்கா வந்து தண்ணியை மட்டுமே தான் ஏற்றுறவங்க நைட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஏற்றுறப்ப வந்து லைட் நிறுத்தி ஏற்றிடுவாங்க. ஃபுல்லாகவே வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்துடும். எடை போகிற ஸ்கேலு ஒரு கூண்டுக்கு நீங்கள் படையெல்லாம் பார்த்துருவீங்க. கூண்டில் கோழி இருக்கும். ஒரு கூண்டுக்கு வந்து 10 கோழி அல்லது 12 கோழி கோழியோட சைஸ் தகுந்தமாரி கணக்கு பண்ணி கோழியை போட்டு எடை வச்சு அப்படியே ஏற்றின்னு போடுவாங்க. நம்மளுக்கு டன்னேஜ் கணக்கு பண்ணி காசு கொடுப்பாங்க.
கோழி 6ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து உடுமலைப்பேட்டைன்னு சொல்லக்கூடியது, உடுமலைப்பேட்டை 6 அதுவும் நல்லாயிருக்கும். ஹேக்ஷரி ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்த ஹேக்ஷரி வச்சுருப்பாங்க. நம்மளே பாண்டிச்சேரியிலே ஒரு பெரிய ஆள் நம்ம என்ன வசதி இருக்குது அப்படின்னாக்கா நம்மளே ஒரு ஹேக்ஷரி போடலாம். நம்மளே ஒரு பெருசாக பணம் என்கிட்ட ஒரு 3 கோடி இருக்குது அப்படின்னாக்கா வந்து நம்மளே ஒரு ஹேக்ஷரி, நம்மளே ஒரு பெரிய மிஷினரிஸில் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சு நம்மளே ஒரு ஹேக்ஷரி போட்டு நம்மளே வந்து கூடிய அந்த முட்டையை வாங்கி வெளியே இருந்து முட்டையை வாங்கி நம்ம இது பண்ணலாம். இல்லை நம்மளே முட்டை போகிற கோழி ரெடி பண்ணி அந்த முட்டையை எடுத்து வச்சு ஹேக்ஷரில் வச்சு நம்ம வந்து குஞ்சு பொறிச்சு ப்ரீடிங் பொறிச்சு நிறையா கம்பெனிக்கு சப்ளை பண்ணலாம். வெளியே வியாபாரிகள் அவங்க சப்ளை பண்ணலாம். இந்த கோழியை வந்து சப்ளை பண்ணி பண்ணையிலேருந்து ஏற்றிங் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் ட்ரேடர்ஸ் வந்து கம்பெனியில் காசு கட்டு கோழி ஏற்றிங் போவாங்க. ஏற்றிங் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஏற்றிங் போயிட்ட பிறகு ஒரு 10 or 20 டேஸில் வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து கம்பெனிலேருந்து நம்மளுக்கு டேரெக்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபெட்ச் ஆகிருக்கும். அப்படியே வந்து டேரெக்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து பாண்டிச்சேரின்றதில் நம்ம பாண்டிச்சேரியில் பண்ண ஆர்டரை பொறுத்து, கம்பெனியோட ஆர்டரை பொறுத்து சென்னை ட்ரேடர்ஸும் வருவாங்க, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, திண்டிவனம் எங்கே இருந்தோனாலும் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நிறைய வண்டிக்காரன் வந்து ஃபுல்லாக அதுமாரி பல்காக ஏற்றி போடுவாங்க. ஒரு வண்டி வந்ததுனாக்கா, சென்னை வண்டி வந்ததுனாக்கா ஒரு 3000 கோழி அந்த ரேஞ்சு ஏற்றி 3000 கோழினாக்கா ஒரு 7000, ஒரு 7 டன் அளவு, 6 to 7 டன் அளவு ஏற்றி போவாங்க. டன்னேஜ் பிரகாரம் கணக்கு பண்ணி அவங்க ஏற்றி போடுவாங்க. பாண்டிச்சேரி லோக்கல் வண்டி, லோக்கல் ட்ரேடர்ஸ் அப்படின்னாக்கா வந்து அன்னைய டேஸ் அவங்களுடைய ஆர்டரை பொறுத்து இருக்குது. வீக்கெண்டு அவங்களுடைய ஆர்டரை பொறுத்து ஒரு 50 குண்டு, 100 குண்டு, இல்லை 30 குண்டு அந்த ரேஞ்ச் ஏற்றி போடுவாங்க. கோழியை வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை வந்து டாக்டர் ஒரு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸு ஒரு பண்ணை கோழி இறங்குதுனாக்கா ஒரு பேட்சுக்கு வந்து 0 to 45 days ஒரு பேட்சின் கணக்கு. இதில் வந்து ஒரு பேட்சுக்கு வந்து 2 தடவை வந்து டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த MBS கம்பெனின்றதை பற்றி நிறையா இப்போ ஃபேமஸ் ஆகின்னு இருக்குது. MBS கம்பெனி அப்படின்னா இந்த வெஜிடேரியன் ஃபீடுன்றது நல்லாவும் இருக்குது, கோழி நல்லா இருக்கும், எந்த வித கம்பெனி வராது, நல்ல ஸ்ட்ரிக்டான மேனேஜரு, நல்ல சூப்பர்வைசரு, டெய்லி வந்து சூப்பர்வைசர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து டெய்லி வந்து என்ன ஒரு கோழியாகப்பட்டது இறந்துக்குதுனாக்கா கோழியை வந்து கிழிச்சு பார்ப்பாங்க. கோழியை வந்து கிழிச்சு பார்த்துட்டு அதோட லிவர் நல்லா இருக்கா, என்ன இருக்குது, க்ளோவில் வந்து குடலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா, என்ன இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மேக்ஸிமம் வந்து வெஜிடேரியன் நாட்டு வைத்தியமான மருந்து ஏதாவது சொல்லுவாங்க. கம்பெனிக்கான மருந்து அதிகம் இது பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் வந்து கம்பெனி நல்ல கம்பெனி, எது கம்பெனி வராது. இது நிறையா கம்பெனி, இந்த கம்பெனி ஒரு கம்பெனிக்கும் ஒரு நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இதேமாரி பொறுத்து தான் ஏற்றுமதி எல்லாமே இருக்கும். தப்பு வராது. எல்லாமே வந்து தொழில்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி நல்ல தொழில், ஒன்றும் தப்பு வராது, நல்ல விஷயந்தான். இப்போ இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏரியா இந்த மாத்தூர் ஏரியா காலாப்பட்டு பக்கத்தில் இந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பண்ணைக்கு இருக்குது. நம்ம பாண்டிச்சேரி சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 100 பண்ணை, 100லேருந்து 150 பண்ணை அந்த ரேஞ்ச் இருக்குது. இப்போ எங்கள் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்த MBS கம்பெனியில் இதிலே ஒரு 50-60 ஃபார்ம் கிட்ட இவங்களே லிங்க் எடுத்து லீஸுக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே கம்பெனி எப்படி லீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. நம்ம சாதாரண பேங்க் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு அக்ரிமெண்ட் காப்பி கொடுக்குறோமோ அதிலே வேறு அக்ரிமெண்ட் காப்பி நிறைய போட்டுக்கோங்க. கொடுத்து அதில் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது பிரகாரம் எல்லாமே நம்ம சைன் பண்ணி கொடுத்து நம்ம இடத்துடைய பட்டாச்சிட்ட இடங்கள் எல்லாம் கொடுத்து இதுமாரி கொடுத்துருவாங்க. அதுமாரி நம்மளும் சைன் பண்ணி ஒரு எம்டி செக் லீஃப் கொடுத்துவாங்க. எல்லாமே வந்து பார்த்துக்குவாங்க. ஒரு குஞ்சு இறங்குது அப்படின்னாக்கா 0 to அதாவது 0 days நீ குஞ்சு பொறிச்சு ஹேக்ஷர்லக்கா காலைல முட்டையை குஞ்சு பொறிச்சு சாயந்தரம் வேனில் ஏற்றுவாங்க. அன்றைக்கி நைட்டோ இல்லை வெடிக்காலமோ இங்கே பண்ணையை வந்து இறங்கிடும். பண்ணையை வந்து இறங்கினா பிற்பாடு என்ன ஆகுதுனாக்கா வந்து அன்றைக்கி டேஸ் வந்து 0 days கணக்கு பண்ணி நம்மளுக்கு வந்து day 1 நம்மளுக்கு ஒரு ஏஜ் 1னாக்கா கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 வயசுன்றது கணக்கு. இப்போ 45 நாள் தான் அதோட லைஃப் சைக்கிள் கோழிக்கு. மேக்ஸிமம் 45 நாள் என்ன பண்ணுவாங்க, ஏற்றி 30 நாள் ஏற்றினா தந்தூரி கோழின்னு சொன்னது முதல்ல லிங்க் சொன்னபடி டீட்டெயிலு 30 நாள் தந்தூரி கோழி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து 45 நாளில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிட்ட பிற்பாடு என்ன பண்ணுவோம், இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து வாரிட்டு நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட்டை வாழைக்கு வைக்கலாம் நல்லது, தென்னைக்கு வைக்கலாம் நல்லது, எல்லாமே முந்திரி சாகுபடிக்கு எல்லாத்துக்கும் இந்த வேஸ்ட்டு அது மாதிரி எருவு ஆகப்பட்டது. இந்த எருவு வந்து கோழி எருவுன்னு சொல்லக்கூடியது. இது எருவு வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக மருந்து அடிப்போம். மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து தரையில் வந்து சுண்ணாம்பு அடிக்கணும். நம்ம வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய சாதா பழைய சுண்ணாம்பு ராம்சம் சொல்லக்கூடிய தரையில் அந்த தரையில் இருக்க பார்த்தீங்களா, இந்த தரையில் வந்து சுண்ணாம்பு அடிக்கணும். சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி மருந்து கலந்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த பஞ்சு அப்புறம் கொட்டி அடுத்த சைக்கிள் வந்து ரெடி ஆகிடும். நம்ம 45 நாள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப கஷ்டமாகுது. உங்கள் கிலோவுக்கு வந்து 6 ரூபா 50 பைசா அல்லது 7 ரூபா கொடுக்குறாங்க. FCRன்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ் பண்ணி கணக்கு பண்ணி காசு கொடுக்குறாங்க. இதை FCRனாக்கா நீங்கள் சாப்பிட்ருக்க தீனிக்கான செலவு வந்து இவ்வளோ இது கிடைக்கிது, ஒரு கோழி உற்பத்தி செலவு இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கேஷு ஒரு இது வருதுனாக்கா இப்போ 40,000 ஒரு பேட்சுக்கு நம்ம மட்டை பஞ்சு நார் சொல்லக்கூடிய மட்டை பஞ்சு ஆகி போயிடுது. ஒரு 30,000 ஆள் கூலி ஆகி போயிடுது. அப்புறம் கரண்ட்டு இருக்கும். நம்மளுக்கு எப்படி சொட்டு மருந்து போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்களோ அதேமாரி வந்து கோழிக்கு வந்து குஞ்சு இறங்கணும். 8ஆவது நாள் வந்து
போலியோ ட்ராப்ஸ் போடுவாங்க. இன்கேஸ்க்கு வந்து கோழியை வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து 15ஆவது நாளும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு கோழியில் எதனா ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படி டாக்டர் வருவாங்க. எதனா ஒரு செக் அந்த கம்பெனி டாக்டர் வருவாங்க. எதனா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் வேறு எதனாக்கா வந்து நம்ம ஜெண்டாபைசன் நம்மளுக்கு எப்படி ஜுரம்னா ஜெண்டா ஊசி போடுறாங்களோ அதேமாரி வெட்டினரிக்கு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைனா ஊசி போடுறோம் இல்லைங்களா, அதே சேம் கான்செப்ட் தான் ஜெண்டாமைசின் சொல்லக்கூடிய ஜெண்டா ஊசியும் நம்ம சாதா ஏற்றக்கூடிய என்எஸ் இந்த ஜெண்டாமைசனும் என்எஸும் கலந்து தைலசும் சொல்லக்கூடிய சத்து மருந்தும் கலந்து கோழிக்கு நம்ம வந்து அதுக்கும் தனியாக ஆள் வருவாங்க. கம்பெனி ஆள் வச்சுருவாங்க. ஒரு கோழிக்கும் அந்த ஊசி போடுவாங்க. எதுக்காக அந்த ஊசின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக மட்டுமே தான் அந்த ஊசியாக கண்டி, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. கம்பெனி சைடு எல்லாமே கிளியராக இருக்கும். மற்றபடி பண்ண சைடு எல்லாமே கிளியராக இருக்கும். இந்த எல்லாமே இப்போ நார் விலை ஏறி போச்சு, ஆள் கூலியெல்லாம் லேபர் காஸ்ட்டெல்லாம் ஏறி போச்சு, கம்பெனி கொடுக்கக்கூடிய காசு பத்தலை. எல்லாமே இது வந்து இந்த வீடியோ வந்து மேற்கொண்டு வந்து கால்நடை மருத்துவக்கு இது மந்திரிக்கு காமிச்சு மேற்கொண்டு வந்து ஒரு கோழிக்கு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 10 ரூபா கொடுத்தா கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். ரொம்ப இது பண்ணுறதுல அது மேற்கொண்டு போக எல்லாமே ஏற்ப பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.